விற்காத பொருள்ற எப்படிடா விற்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் கரெக்டான விளம்பரதாரரை நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த இதை வித்துடலாம் அப்படின்னு யாரும் ஐடியா கொடுத்துருப்பாங்களோ அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு இந்த க்ரீம் பண்ணோட நிலமை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே போனால் தான் க்ரீம் பண்ணு கிடைக்குமா, அதுக்கப்புறம் போனீங்கன்னா கிடைக்காதான். அன்னபூர்ணா க்ரீம் பண்ணு தாங்க சொல்கிறேன். 22 ரூபா ஒரு பண்ணு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பண்ண டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நீட் அண்ட் க்ளீன். அதே நேரத்தில் பில்லு நீங்கள் சொன்ன மாதிரி பில்லில் பார்த்தா 9% ஸ்டேட்டும் 9% சென்ட்ரலும் போட்டிருக்காங்க. 3 ரூபா 56 பைசா போட்டிருக்காங்க க்ரீம் பண்ணுக்கு. ஒரு க்ரீம் பண்ணோட விலை 22 ரூபா, ஆனால் அங்கே 18 ரூபா 45 பைசா பில் பண்ணுறாங்க. 2 பண்ணோட விலை இதுதான். அன்னபூர்ணா க்ரீம் பண்ணு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது, நல்ல பேக்கிங்லேயும் கொடுக்குறாங்க, சுத்தமாக இருக்குது. எந்த பொருள் வாங்கி சாப்பிட்டாலும் சுத்தமானதை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் கையில் காசை கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிட்றீங்க, ஓசியில் எதுவும் வாங்கி சாப்பிடல. நல்ல ஒவ்வொருமே அருமையாக இருக்குது. பண்ணு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பண்ணு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது.